திரு செந்தில், எது தரப்புல ஒரு இறுதி வடிவம் பெறுவதை நோக்கி நகர்றதுல ஒரு சுணக்க மாதிரியும், பெரிய கட்சிகள் கூட்டணிக்கு போவதில்லை ஒரு தயக்கம் காட்டின மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இருந்துட்டே இருந்தது. பல விவாதங்கள்லேயே இது பேசப்பட்டது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பு. ஆனால் சமீப நாட்களில் நகர்வுகள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியும் பலம் பெற்றுக்கொண்டே வருது அப்படிங்கிறத அவங்க வந்து கட்சிகளை சேர்ப்பதன் மூலமாக, திரு அன்புமணியை கொண்டு வந்ததன் மூலமாக, இப்போ தினகரனை கொண்டு வந்ததன் மூலமாக, இப்போ திமுக ஒரு மாஸ் விக்டரிக்கு பிளான் பண்ணுறாங்கல்ல, 200+, 234 அப்படின்லாம் பிளான் பண்ணுறாங்க. அதை இது கொஞ்சம் அசைச்சு பார்க்குமா, கொஞ்சம் சவாலாக இருக்குமா? களம் வந்து சவாலாகத்தான் இருக்கும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதை நான் இன்றைக்கி சொல்ல முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். களம் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறதில்ல, நிச்சயமாக சவால் நிறைந்ததாகத்தான் களம் இருக்கும். இப்போது பிரச்சனை அது இல்லை. ஆனால் ஒரு ஏதோ புதிய கட்சிகள், வராத கட்சிகள் சேர்ந்த மாதிரி, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு பிரமாண்டமான கூட்டணி கட்டி எழுப்பிட்டாங்க. ஒருவேளை தாவேகா அந்த அணிக்கு வந்துருச்சுன்னு வைங்க. இப்போ அந்த கேள்வி பொருத்தமான கேள்வி. பாமக ஆல்ரெடி இந்த கூட்டணி இருந்துச்சு, அப்புறம் அதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் டிடிவி தினகரன் ஆல்ரெடி எந்த கூட்டணமாக இருக்கார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார். இடையில 1 மந்த் மட்டும் அவர் என்ன செஞ்சார், நீங்கள் வந்து இந்த டெபுடேஷன் மாதிரி வெளியில் போயிட்டு திருப்பி உள்ளே வந்திருக்கிறாரு. இதில் என்ன புதிய கூட்டணி கட்டப்பட்டது யார் எங்கே பார்த்தீங்க? சரி, பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்தா கூட பலம் தானே. பிரிஞ்சது இவர் மட்டும்தான் 1 மாதம் பிரச்சனை பண்ணார். யார்? டிடிவி. ஆல்ரெடி அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிலாம் இருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார், தேசிய ஜனநாயக கூட்டணி நான் இருக்கிறேன், நான் இருக்கும் கூட்டணிக்கு அம்மாவின் என்ன சொல்றது, அம்மாவின் கட்சியை சேர்ந்த அதிமுக கூட சொல்ல, எடப்பாடின்னு சொல்ல, சிலர் வந்திருக்கிறார்கள், மகிழ்ச்சினாரு. அப்புறம் பிரச்சனை பண்ணார், இப்போ சேர்ந்துட்டார், அதை விடுங்க. ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க, இது கீழே இணக்கமான ஒரு சூழலை உருவாக்குமான்னு. இதை விட இந்த தமிழ் சினிமாவில் இந்த கதாநாயகியோட அப்பாவை அம்மாவை யாரையா கடத்தி வச்சுட்டு கதாநாயகி கல்யாணம் பண்ண போகும்போது கதாநாயகி மேடையில் உட்காந்துட்டு முழிப்பாங்க தெரியுமா, வேண்டா வெறுப்பா. அப்படி தான் இன்றைக்கி டிடி தினகரன் இருந்தார். உண்மையா இல்லையா சார்? டிடி தினகரன் முகத்தில் எப்பவும் ஒரு புன்னகை இருக்கும், இப்போ உங்கள் முகத்தில் இருக்கிற மாதிரி. அது இன்னைக்கு இருந்துச்சா? அவர் அப்படியே அவர் முகத்தில் டோட்டலாக புன்னகை இல்லை. அவ்வளவு நுணுக்கமாலாம் நாங்கள் பார்க்கல. ரைட். இன்னொன்று நீங்கள் வேணா திருப்பி பாருங்க. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, முதலமைச்சர் வேட்பாளர் யார்? தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதில் எது சிறந்த சட்டமோங்கிற மாதிரி பேசுகிறாரு. உங்களுக்கே தெரியும் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று. யார்? அதை உங்கள் வாயால் சொல்கிறதுக்கே நீங்கள் தயங்குறீங்க. அஇஅதிமுகங்கிற வார்த்தையும் அவர் உச்சரிக்கலை, எடப்பாடி கே பழனிசாமிங்கிற வார்த்தையும் அவர் உச்சரிக்கலை. இல்லை, அம்மாவின் தொண்டர்கள், அது பெரிய வார்த்தை இல்லை, அது பத்தாதா? எம்ஜிஆரின் தொண்டர்கள் கூட சொல்லலாம். அப்ப இப்போ வரைக்கும் நீங்க யாரை ஏத்துக்கலன்னு அர்த்தம் இல்ல சார். அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் தொண்டர்கள்ங்கிறத விட முதலமைச்சர் வேட்பாளர் பிராண்ட் அதிமுக. இப்ப வேற என்ன உச்சபட்சம்? நாளைக்கு வந்து நீங்க வந்து பிரச்சாரத்துக்கு போறீங்கன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு. இதோ இங்கே முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்போர் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இவருடைய தலைமையிலே கீழ் இப்படியே தான் பேசுவீங்களா? ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்லவே மாட்டீங்களா? உங்க வாயிலிருந்து வராதா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள், யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று உங்களுக்கே தெரியும். பேப்பர்ல கூட போட்டிருக்கு, செய்தியில கூட வந்துச்சு, புதிய முறை நியூஸ்ல கூட சொன்னாங்க அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அந்த முதலமைச்சர் வேட்பாளரின் கீழ் நான் இப்படி தான் பேச போறீங்களா? என்ன அப்ப எடப்பாடி பழனிசாமி நீங்க ஒரு வார்த்தை இன்னொன்று சொன்னாரு, நீங்க இன்னா செய்தார ஒருத்தல்ங்கிறத சொன்னீங்க. இன்னொன்று சொன்னாரு, எங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களையும் மறந்து. சார் சேர்ற அன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அந்த பெயினும் அந்த வேதனையும் அவருக்கு இருக்குது. இன்னொரு வார்த்தையும் சொன்னார், பங்காளி சண்டைனார். ரைட்டு. பங்காளி சண்டைனா நீங்க என்ன செய்யணும், தீர்த்துட்டு பேசிடணும்ல. ஐயா சொன்னது கரெக்டு தான். எல்லா கட்சியிலும் இந்த பிரச்சனை நடந்திருக்கு, எல்லா கூட்டணியிலும் நடந்திருக்கு. ஆனால் அவர்கள் எதன் அடிப்படையில் ஒன்று சேர்ந்தார்கள் என்பதற்கும் இன்னைக்கு இவங்க சேர்ந்ததுக்கும் சரி, திமுகவும் அதிமுகவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்தில், டாக்டர் கலைஞர் காலகட்டத்தில் ஒன்று சேர்வதற்கான முயற்சி நடந்தது. என்னோட கேசிபி சாருக்கு நல்லா தெரியும், அதுவே நடந்திருக்கு, அதெல்லாம் பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு நடந்தது எப்படி நடந்துச்சு, இந்த கூட்டம் எப்படி நடந்துச்சு? சரி, இவர் ஒரு நான் ஒரு கேள்வி சார், இந்த கூட்டணிக்கு தலைமை யார் தமிழ்நாட்டில்? சொன்னார்ல சார், தொடக்கத்திலே சொல்லிட்டாரு திரு பெருமாள்மணி சொன்னார், அதிமுக தான் தலைமை. அதை சேர்ந்து பொதுக்குழுல தீர்மானம் என்ன நிறைவேற்ற சொல்லுங்க சார். கூட்டணியில சேரக்கூடிய கட்சிகள் தொடர்பான முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் திரு எடப்பாடி பழனிசாமி. பொதுக்குழு தீர்மானமே. புதுசா ஒரு கட்சி கூட்டணிக்கு வருதுல, யாராவது ஒருத்தர் இருந்தாங்களா? அதிமுக சேர்ந்த யாராவது அங்க இருந்தாங்களா? இதை பேசி முடிச்சது ஃபுல்லா யாரு? திரு பியூஷ் கோயல். அப்ப பாஜக பஞ்சாயத்து செய்யலன்னு நாங்க நம்பணுமா? இந்த பிரச்சனை இன்னைக்கு நேத்தான் நடக்குது. என்னைக்கு அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் மரணம் அடைந்தாரோ அன்னையிலேருந்து இந்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஒரு ஆளுநர் வந்து 2 பேரும் சேர்த்து வச்சாரு, சண்டை போட்ட 2 பேரையும். ஒருத்தர் போய் சண்டை போட சொல்லி உண்ணாவிரதம் இது என்ன போய் நீங்க வந்து தர்ம யுத்தம் இருங்கன்னு சொன்னாரு. அதை கேட்டு ஓபிஎஸ் போய் தர்ம யுத்தம் இருந்தாரு. அப்புறம் தர்ம யுத்தம் இருந்த 2 பேரும் சேர்த்து வச்சது யாரு? ஆளுநர். ஓபிஎஸ் என்ன சொன்னாரு, ஒரு பெரிய மனிதர் சொன்னார் என்றது நான் சேர்ந்தேன், எங்க 2 பேரும் சேர்த்து வச்சாரு அப்படின்னு சொன்னார். இதை விட ஒருபடி மேல போய் நீங்க எல்லாரும் தான் அம்மாவின் ஆட்சின்னு அவர் சொல்றதா சொல்றீங்க. அவரே என்ன சொன்னாரு,
இந்த ஆட்சி 4 ஆண்டுகள் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தது பாஜக. சொன்னாங்களா இல்லையா? அந்த நன்றி கடனுக்காக நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம் சொன்னாங்களா இல்லையா? எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்திருந்தால் இதை கேட்டா என்ன இருப்பாங்க? அப்ப பாஜக தயவுல தான் உங்க ஆட்சி வந்து 4 வருஷம் ஓடிடுச்சு நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல பாஜக அழுத்தம் கொடுத்தோ இல்ல நிர்பந்தம் கொடுத்தோ இல்ல ஏற்கனவே இருந்த நட்பின் அடிப்படையில எப்படியோ திரு தினகரனை கொண்டு வந்தார்கள் கூட்டணிக்குன்னு பேசினாலும் திரு தினகரனுக்கு வேற என்ன ஆப்ஷன், பெட்டர் ஆப்ஷன்? அது வேற. நான் இன்னொன்னு கவனிங்க, நீங்க களத்துல பிராக்டிகல் ரிசல்ட்டுக்கு வரும், கணக்கீடுகளா வரும். 2021 தேர்தலில் தினகரன் அவுட்டு, ஓபிஎஸ் என்ன கரெக்டா? ஓபிஎஸ் உள்ள இருந்தார். அப்ப இப்போ ஓபிஎஸ் இன்னா உள்ள போறாரா இல்லையான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. நாம இந்த நிமிஷத்துல இருந்து பேசுவோம். இந்த நிமிடம் ஓபிஎஸ் அவுட், தட் மீன்ஸ் வெளியில இருக்காரு. இப்ப தினகரன் உள்ள போயிட்டாரு. பட் 2021 உள்ள இருந்த ஓபிஎஸ் இப்ப வெளியில இருக்கிறாரு. 2021 ஒன்றுபட்ட பாமக இன்னைக்கு பிளவுபட்ட பாமக. அப்போ ஒரு 50 மதிப்பெண் ஏறுது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 மதிப்பெண் இன்னொரு பக்கம் என்ன செஞ்சிருக்கு, இறங்கி இருக்கு தானே. ஓபிஎஸ் ஆலையும் ஐயா மருத்துவர் பெரியவர் ராமதாஸ் அவர்களுடைய பிளவாலையும் ஒரு என்ன இருக்கு, அதையும் கணக்கில் எடுக்கணும்ல. இல்ல திரு செந்தில், எல்லாவற்றையும் கடந்து இருதுருவ அரசியல்ல பைபோலார் பாலிடிக்ஸுக்குள்ள தாவேகா தான் முந்திக்கிட்டு இருக்கு, திமுகவை நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசப்பட்ட நிலையில பொசிஷன் பண்ணிருக்கல ஏடிஎம்கே. அதை நான் வந்து என்னைக்குமே நான் ஏத்துக்கிட்டது இல்ல. இப்போ இல்ல, நான் தொடக்கத்துல இருந்தே டிடிவி தினகரன் இணையாவிட்டாலும் என் கருத்து தெளிவா இருந்தேன். போட்டி திமுக இருக்கும் அதிமுக இருக்கும் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. தட் மீன்ஸ் யாரை விட, தாவேக்கா விட இன்னைக்கும் வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்குது. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு அவங்க வந்து 75 சீட்டை வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வலிமையான போட்டியை கொடுப்பாருங்கிறது என்னுடைய கருத்து முதல்ல இருந்து. டிடிவி போனனால நிச்சயமாக போட்டி இன்னும் வலுவாக இருக்க கூடும். இது முடிந்த முடிவு இல்ல. அன்புமணி போயிருக்கார், டிடிவி போயிருக்கார், இன்னும் யார் வேண்டுமானாலும் போகலாம். இன்னும் யார் எல்லாமே இறுதி வடிவத்திற்கு வந்துருச்சு. இதுதான் முடிந்த முடிவு இல்ல. இனி வெளியில இருக்கிறது கிட்டத்தட்ட கூட்டணி முடிவாயிடுச்சு சார். இனி வந்து தெரிய வேண்டியது நமக்கு வந்து ஐயா ராமதாஸ் யார் பக்கம் போறாரு, தேமுதிக எந்த பக்கம் போறாங்க, ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போகிறார், இதுதான் பிரதானம். அவ்வளவுதானே சார். கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு இல்ல. மற்ற சிறிய கட்சிகள் அவங்க கிட்டத்தட்ட அவங்களும் யார் யார் பக்கம் போறாங்கன்னு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்கிறவங்களுக்கு விட்டுருங்க. பிரதானமாக இந்த 3 பேர் தான். ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார். இன்னைக்கு இன்னொன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த பிரேக்கிங் எல்லா சேனலும் இந்த பிரேக்கிங் போகும்போதே நீங்க அப்படி எடுக்க போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பிரேக்கிங் கொடுத்தார்ல சிஎம் ஸ்டாலின், ஒன்று பண்ணார்ல. ரைட், நீங்க டிடிவி அங்க கூட்டு போறீங்க, நான் வைத்தியலிங்கத்தை அங்க கூட்டு வரேன். அது ஒன்று நடந்துச்சு. என்ன ஓபிஎஸ் இங்க வரப்போறாருங்கிறதா சமிங்கயா? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. பட் ஒரு விஷயம் நடக்குது இல்ல. அப்ப நீங்க இப்படி எடுத்துங்க சார், அதிமுகவுடைய ஒரு முகமாக டிடிவி தினகரனுக்கு இருக்கக்கூடிய அதே அளவிற்கு வாய்ஸ் வைத்தியலிங்கத்துக்கு இருக்குதா அப்படின்னா இல்ல, வச்சுக்கலாம். ஆனா டெல்டா மாவட்டத்தில் நிச்சயமாக வைத்தியலிங்கத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு இருக்குதா இல்லையா? அது அதிமுகவிற்கான முகமா இல்லையா? அதிமுக அது எந்த பக்கம் வந்துருச்சு? இப்ப திமுக பக்கம் வந்துருச்சு. அவர் ஒரு வார்த்தை சொல்றாருல, அதிமுக ஒன்றிணையும் நினைச்சேன், நடக்கல. அதிமுக இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லாத போது அண்ணா தொடங்கிய திமுக நான் என்ன இணைத்துக் கொண்டேன் தாய் கழகத்திலேங்கிறார்ல. இது டெல்டா மாவட்டத்தில் வலு சேர்க்குமா இல்லையா திமுக இருக்கு? ஒருவேளை நீங்க கேட்டதுனால சொல்றேன், ஓபிஎஸ் நாளைக்கு உள்ள வந்தார்னா அது கூடுதல் வலு சேர்க்குமா இல்லையாங்கிறத தாண்டி சகோதரர் பெருமாள் மணி ஒன்று சொன்னாரு, அதை சொல்லிடுறேன் சுருக்கமா. வேறு கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு எப்பொழுதுமே மாநில அளவில் பொறுப்பு கொடுக்கறது இல்லைங்க அப்படின்னு சொன்னாரு. ஆத ஒரிஜினா யாரு? நிர்மல்குமார் யாரு? அவங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டாங்கல்ல, சீனியர் தானே. என்ன அம்பா பூச்சி, நீங்க அப்படி சொல்லல. முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. ஆனா அந்த சீனியாரிட்டி இருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி வந்தாங்க சார். இவ்வளவுதானே சார். நீங்க அப்படி சொல்லல. வேறு கட்சியில இருந்து வேறு கட்சி நான் வந்து சார் திமுக பேசுங்க, அந்த பழக்கம் இருக்கு சார். நீங்க தாவிக்காக சொன்னீங்க, என்ன சொன்னீங்க தெரியுமா? ஆதோ அப்படினால அண்ணனுக்கு செங்கோட்டையனுக்கு முன்னாடி போயிட்டார்ல. இல்ல சார், அப்படி கிடையாது. என்னங்க அப்படி மாத்தி சொல்றீங்க? இது என்ன அம்பா பூச்சி, முன்னாடி போனாருங்கிறதுக்காக ஆதோடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கட்சியோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சரி சார். ஆதோடைய பொலிட்டிக்கல் சரி அப்படி வரேன் சார். கோட்டீஸ்வரன் லேட்டஸ்டா வந்திருக்காரு. ஒரு வார்த்தை பேசிரோம், அவரோடயும் கொஞ்சம் பேசிரோம். ஒரு வார்த்தை அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா கூட ரொம்ப நாளா அவரோட இருக்கிறது யாரு? புஷி ஆனந்த். அதான் புஷி ஆனந்தோட பொசிஷன் என்னங்கிறது தெரியும். ஆதோட பொசிஷன் என்னங்கிறது நீங்க பாத்துக்கங்க. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் செங்கோட்டையனோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணா? சரி.